Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா class 12 maths inside syllabus most important questions பார்க்க போறோம். Sum 18, ஓகேவா? Evaluate the integral x squared plus x plus 1 by x plus 1 whole squared into x plus 2 dx. இந்த இன்டகிராண்டை பாருங்க. இந்த இன்டகிராண்டை நம்ம வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ரிசால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எப்போதுமே ஒரு கிளியாக இதுதான் நம்ம இன்டகிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோமோ அந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டகிராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ரிசால்வ் பண்ணிக்க போகிறோம். தென் நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். கிளியராப்பா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, let I which is equal to integral x squared plus x plus 1 by x plus 1 whole squared into x plus 2 dx. ஓகேவா? ஐன்னு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை மட்டும் இன்டகிராண்டை மட்டும் எடுத்துக்கோங்க. resolve the integrand into partial fractions. x squared plus x plus 1 by x plus 1 whole squared into x plus 2. ஓகேவா? which is equal to, இங்கே பாருங்கள், இங்கே x plus 1 whole squared இருக்குது, x plus 2 இருக்கு இல்லையா டினாமினேட்டரில். அது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா a by இந்த x plus 1 whole squared ஃபஸ்ட்டு x plus 1ன்னு a by x plus 1 எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b by x plus 1 whole squared அப்படின்னு எழுதிக்கிறோம். சரியா? ப்ளஸ் c by x plus 2ன்னு எழுதிக்கிறோம். புரியுதா என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு? x plus 1 whole squared ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், a by x plus 1ன்னு எழுதிக்கணும், ப்ளஸ் b by x plus 1 whole squaredன்னு எழுதிக்கணும், தென் ப்ளஸ் c by x plus 2ன்னு எழுதிக்கணும். ஓகேவா? இது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த சைடு வந்து நமக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்சிஎம் எடுக்க போகிறேன். அப்போ வந்து இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது, இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ இதில் எல்சிஎம்மாக நம்ம என்னத்தை எடுக்கலாம், நமக்கு வந்து இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா டினாமினேட்ரு, அதுவும் இங்கே எழுத போகிற டினாமினேட்டரும் சேமாக வரணும். அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே பண்ணணும். சரியா? அப்போது இங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதுனீங்கன்னா, ஓகேவா, இதை நம்ம எல்சிஎம்மாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்களேன், இங்கே ஏக்கு டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது, நமக்கு இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. அப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 எதால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது கிடைக்கும் நமக்கு. இங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2 தனியாக இருக்குது, இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இன்னொரு எக்ஸ் ப்ளஸ் 1 தான் குறையுது. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஏ இன்ட்டு இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இதை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த டினாமினேட்டர் கிடைக்கும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2வை நம்ம ஏ கூட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம், நியூமரேட்டரோட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறோம். புரியுதா? தென் ப்ளஸ் பி இன்ட்டு, இங்கே பாருங்கள், இங்கே எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும், எக்ஸ் ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே கிடச்சிடும் இல்லையா? அந்த எக்ஸ் ப்ளஸ் 2வை பியால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 வந்துடும். சரியா? ப்ளஸ் சி இன்ட்டு, இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இருக்குது. ஓகேவா? இதை எதால் மல்டிப்ளை பண்ணால் இந்த டினாமினேட்டர் வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணால் வரும். அதை நம்ம சியோட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கணும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். புரியுதா அப்போ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம நியூமரேட்டர்ஸ் தான் ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஏன்னா டினாமினேட்டர் ரெண்டு எப்படி இருக்குது, சேமாக இருக்குது. ஸோ ஈக்குவேட்டிங் த நியூமரேட்டர்ஸ் வி கெட்
என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். கரெக்டாப்பா? இது வந்து நம்மளுடைய செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஏவோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன, இதை தான் ஃபைன் பண்ணணும். சரியா? எப்படி ஃபைன் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு புட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் இந்த எக்ஸுக்கு இங்கே நான் -1 அப்படின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும், -1 + 1 இங்கே 0 ஆகிடும். ஸோ 0ஓட ஏ ஃபுல்லாக மல்டிப்ளை ஆகும்போது இது ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கே -1 கொடுத்தோன்னா அதே மாதிரி தான் -1 + 1 0 ஆகிடும். ஸோ சி டேர்ம் ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ எனக்கு பி வேல்யூ கிடச்சிடும். புரியுதா? அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு -1 கொடுக்க போகிறேன். இப்போ இங்கே என்ன ஆகும், -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே இது ஃபுல்லாக 0 ஆகிடும். சரியா? ப்ளஸ் பி மட்டும் என்ன இருக்கும், பி இன்ட்டு -1 + 2 இருக்கும். இதுவும் 0 ஆகிடும். சி. ஓகேவா? புரியுதாப்பா இது வரைக்கும்? சொல்லுங்கள். -1 ஸ்கொயர் பண்ணும்போது +1 ஆகிடும். கரெக்டாக? இங்கே இந்த -1ம் இந்த +1ம் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே 0 இதுவும் 0 ஆகிடுச்சு, பி மட்டும் தான் இருக்குது. ஸோ பி இன்ட்டு -1 + 2 2 ரூபாய் கையில் இருக்குது, 1 ரூபாய் கடன் கொடுத்துட்டோன்னா 1 ரூபாய் கையில் இருக்கும். ஓகேவா? அப்போது இதிலிருந்து எனக்கு பி விச் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரியா? பியோட வேல்யூ என்னது, 1. தென் அதே மாதிரி இப்போ பாருங்கள், இங்கே வந்து நான் -2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோம். எக்ஸுக்கு -2 கொடுக்குறேன். -2 கொடுத்தா ஏ ஃபுல்லாக 0 ஆகிடும். கரெக்டாக? இங்கே -2 கொடுக்கும்பொழுது பி ஃபுல்லாக என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இந்த சி டேர்ம் மட்டும்தான் நமக்கு ரிமைனிங் இருக்கும். அப்போ சியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபைன் பண்ணிடலாம். சரியா? சொல்லுங்கள். என்ன கொடுக்க போகிறோம், -2 கொடுக்க போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக. ஸோ புட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ சொல்லுங்கள், இங்கே -2 கொடுக்குறோம். இப்போ என்ன ஆகிடும், -2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -2 + 1 விச் இஸ் ஈக்குவல் டு, -2 கொடுத்தா இதுவும் 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். சி மட்டும்தான் இருக்கும் இல்லையா? 0 + 0 ப்ளஸ் சி இன்ட்டு -2 + 1 ஹோல் ஸ்கொயர்னு ஆகிடும். சரியா? -2 ஸ்கொயர் பண்ணோன்னா +4. இங்கே வந்து பாருங்கள் 2 ரூபாய் கடன், 1 ரூபாய் கையில் கொடுத்துட்டோன்னா ரிமைனிங் 1 ரூபாய் என்னது, கடன் விச் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் -2 + 1 2 ரூபாய் கடன், 1 ரூபாய் தான் கையில் கொடுத்துட்டோன்னா -1 கடன். சரியா? அதாவது -1 இருக்கும். சி இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர். எப்போ சொல்லுங்கள், 4ல் 1 போயிடுச்சுன்னா 3 விச் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு -1 ஸ்கொயர் பண்ணோன்னா +1 தான். இப்போ இதுலேருந்து சியோட வேல்யூ என்னன்னு தெரியுது, 3ன்னு தெரியுது. கரெக்டாக? சி விச் இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம வந்து பியோட வேல்யூவையும் சியோட வேல்யூவையும் ஃபைன் பண்ணிட்டோம். பட் ஏவோட வேல்யூவை என்ன பண்ணல, ஃபைன் பண்ணலை. சரியா? இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து -1 கொடுத்தாலும் இது 0 ஆகிடுது. ஓகேவா? -2 கொடுத்தாலும் இது 0 ஆகிடுது. ஓகேவா? அப்படி தான் என்ன பண்ணோம், பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் ஃபைன் பண்ணோம். இப்போது நம்ம ஏவோட வேல்யூவை ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு 0 கொடுக்க போகிறோம். சரியா? 0 கொடுத்தோன்னா என்ன ஆகும், ஒரு ஈக்குவேஷன் ஒன்று ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? அந்த ஈக்குவேஷனில் ஏபிசி எல்லாமே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணாலே ஏவோட வேல்யூவை ஃபைன் பண்ணிடலாம். புரியுதா? இப்போ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம், புட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0 இன் ஈக்குவேஷன் 2. பண்ணுங்க பார்ப்போம். புட் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும், 0 square plus 0 plus 1 which is equal to a into 0 plus 1 into 0 plus 2 plus b into 0 plus 2 plus c into 0 plus 1 whole square ஆகிடும். கரெக்டாப்பா? அப்போது 1 which is equal to a into 1, இங்கே 2 இருக்குது, ப்ளஸ் பி இன்ட்டு 2 இருக்குது,
ப்ளஸ் சி இன்ட்டு 1 ஸ்கொயர் இருக்குது. ஓகேவா? அப்போது 1 which is equal to 2a கரெக்டாக ப்ளஸ் 2b 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ 1 into c தான் ப்ளஸ் சி. இதுதான் நமக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன். இது வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ இதில் தான் என்ன பண்ண போகிறோம்னா பியோட வேல்யூவும் சியோட வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது 1ஐயும் இந்த 3யும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஏ கிடச்சிரும். ஓகேவா? சப்ஸ்டியூட் b and c values in 3. ஓகேவா? இப்போ 3 implies 1 which is equal to 2a plus 2 into b யோட வேல்யூ என்னப்பா 1 கரெக்டா plus c யோட வேல்யூ 3. இப்போ 1 which is equal to 2a plus 2 into 1 2 தான் இல்லையா? இப்போ என்ன ஆகிடும் 1 which is equal to 2a plus 5 ஆகிடும். இந்த 5 திசையில் வந்ததுன்னா -5ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது. ஓகேவா? which is equal to 2a. 5 ரூபாய் கடன் 1 ரூபாய் கையில் இருக்குது கொடுத்துட்டோன்னா ரிமைனிங் 4 ரூபாய் நமக்கு கடன். ஓகேவா? which is equal to 2a -4/2 which is equal to a. 2 வந்து இந்த சைடில் வந்துடுச்சு டினாமினேட்டருக்கு. ஓகேவா? இதிலிருந்து நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைக்குது? இதால் நம்ம இதை கேன்சல் பண்ணோன்னா -2 டைம்ஸ் ரைட்டா? ஸோ ஏ which is equal to -2. ஓகேவாப்பா? இப்போ ஏபிசி மூணுத்தோட வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட் அதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரியா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ -2. ஸோ -2/x + 1 ப்ளஸ் b வந்து 1. ஸோ 1/x + 1 ஹோல் ஸ்கொயர். c வந்து 3ஆ? ஸோ 3/x + 2. ஸோ கொடுத்துருக்க இன்டகிராண்டை நம்ம வந்து இந்த மாதிரி பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக ரிசால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? எதுக்காக? இன்டகிரேட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். சரியா? அப்போது I which is equal to இதுதானே integral x squared plus x plus 1/x plus 1 whole squared into x plus 2 dx இல்லையா? ஸோ இது எதுக்கு ஈக்குவல்? இதுக்கு ஈக்குவல். அதாவது integral -2/x plus 1 plus 1/x plus 1 whole squared plus 3/x plus 2 into dxக்கு என்னது ஈக்குவல். ஓகேவா? இப்போ இதை வந்து இந்த இன்டகிரல் இந்த டிஎக்ஸ் இந்த 3 டேர்ம்ஸ்க்குமே சொந்தம். ஸோ தனித்தனியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் பிரித்து எழுதிக்கலாம். சரியா? சொல்லுங்கள். which is equal to integral -2/x plus 1 into dx plus integral 1/x plus 1 whole squared dx plus integral 3/x plus 2 into dx. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த -2வை கான்ஸ்டன்ட் இல்லையா வெளில எடுத்து எழுதிடலாம். which is equal to -2 into integral 1/x plus 1 dx plus இங்கே பாருங்கள் இங்கே வந்து x plus 1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா டினாமினேட்டரில். நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இன்டகிரல் x plus 1 பவரில் -2 dxன்னு எழுதிக்கலாம். அதாவது டினாமினேட்டரில் இருந்ததை நியூமரேட்டருக்கு கொண்டு போயிட்டேன். சரியா? அதனால் என்ன ஆயிடுச்சு பவர் மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ப்ளஸ் இந்த 3 முன்னாடி எடுத்து எழுதிட்டோம்னா 3 into integral 1/x plus 2 into dxன்னு வந்துடும். சரி, இது கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால 3 முன்னாடி எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். இன்டகிரேஷன் ஃபார்முலா we know that இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள் 1/x அந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா? அப்போது இன்டகிரல் 1/x dx which is equal to என்னப்பா which is equal to log mod x plus c. கரெக்டாப்பா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் இது எந்த ஃபார்மில் இருக்குது x power n அந்த ஃபார்மில் இருக்கு இல்லையா? ஸோ இன்டகிரல் x power n dx which is equal to x power n plus 1/n plus 1 plus c. ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். சொல்லுங்கள். I which is equal to -2 அப்படியே இருக்குது. நான் இது இன்டகிரேட் பண்ணுறேன். இது 1/x அந்த ஃபார்மு. ஸோ எனக்கு log mod xன்னு வரணும். எக்ஸுக்கு பதிலாக x plus 1 இருக்குது. அப்போ log mod x plus 1 அப்படின்னு வந்துடும். சரியா? இப்போ நீங்கள் பாருங்கள்
இங்கே என்ன ஆகும்? ப்ளஸ் பவரில் வந்து -2 இருக்குது. இப்போ எக்ஸ் பவர் n அந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவர் -2 + 1 பை -2 + 1 எழுதிப்போம். n + 1 பை n + 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ் ப்ளஸ் 1 நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன பண்ணுவோம்? பையில் எழுதுவோம். ஓகேவா? அதானே பண்ணுவோம். இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ 1 + 0 1 தான். ஸோ இங்கே இன்ட்டு நான் 1 எழுதினாலும் என்ன தான்? அதே வேல்யூ தான் வரப்போது, சேஞ்ச் ஆகாது. சரியா? ஸோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க இந்த இடத்துல. தென் இங்கே பாருங்கள், +3 அப்படியே வச்சுக்குவோம். இதை நம்ம இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதுவும் என்னது? 1/x ஃபார்ம் தான். அப்போ நமக்கு log mod xல தான் எழுதணும். ஸோ log mod x + 2. ஓகேவா? இங்கேயும் அதே தான். எக்ஸை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதுவோம் இல்லையா? இப்போ எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே வந்து 1 வந்துடும். 2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். 1 + 0 1 தான். கரெக்டாக? ஸோ இந்த பையில் 1 எழுதினாலும் 1 தான், எழுதுனாலும் 1 தான். அதனால தான் என்ன பண்ணல, அதை வந்து இங்கேயே நான் வந்து கிளியராக உங்களுக்கு சொல்லலை. சரியா? சரி பாருங்கள், ப்ளஸ் சி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு சி எழுதிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இன்டகிரேஷன் முடிச்சிட்டாலே என்ன பண்ணணும்? இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டை மறந்துடாமல் எழுதணும். இப்போது therefore I which is equal to -2 into log mod x + 1. கரெக்டா? இங்கே பாருங்கள், இங்கே -2 + 1 இருக்குது. 2 ரூபாய் கடன் 1 ரூபாய் கலர் கொடுத்துட்டோன்னா 1 ரூபாய் கடன் இல்லையா? அதாவது இங்கே -1 வரும். அந்த -1 சரி, இந்த ஸ்டெப்பில் நான் அப்படியே எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து மைனஸை மேலே எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கதான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஹோல் பவரில் -2 + 1 எனக்கு -1 பை இங்கே அந்த -1 இருக்குன்னே வச்சுக்கோம். ப்ளஸ் இங்கே 3 log mod x + 2 + c இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், I which is equal to இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் மைனஸு, இந்த -1 எப்படி என்ன ஆகிடும்? இங்கே சென்டரில் போய் இங்கே மைனஸ் ஆகிடும். -1னா என்னது? மைனஸை நம்ம சென்டரில் போட்டுக்கலாம் இங்கே. ஓகேவா? 1க்கு நமக்கு வேல்யூ கிடையாது டினாமினேட்டரில் இருக்கும்போது. ஸோ மைனஸ் மட்டும் சென்டரில் போய்டும். அப்போ இந்த டேர்மும் மைனஸ் ஆகிடும், இந்த டேர்மும் மைனஸில் தான் இருக்குது. ஸோ மைனஸில் இருக்கிறதுனால அதை ஃபஸ்ட்டில் எழுத வேண்டாம். இங்கே ப்ளஸில் உள்ள டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். அப்போது 3 log mod x + 2 ஃபஸ்ட்டில் எழுதியாச்சு. தென் இந்த டேர்மை எழுதிக்கலாம், -2 log mod x + 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் மேலே போயிடுச்சு, சென்டரில் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், x + 1 ஹோல் பவரில் -1 இருக்குது. இதுக்கு என்ன மீனிங்கு? இந்த x + 1 நம்ம டினாமினேட்டரில் எழுதிக்கலாம். அதான் மீனிங்கு. அதாவது 1/x + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? நான் இதை தான் எப்படி எழுதியிருக்கேன், இப்படி எழுதியிருக்கேன். மைனஸ் மேலே போய் சென்டரில் வந்துடுச்சு. தென் இந்த s + 1 அப்படின்றது எனக்கு பைக்கு வந்துடுச்சு, ஏன்னா பவரில் -1 இருக்குது. ஓகேவா? ப்ளஸ் இதுதான்ப்பா நம்மளுடைய ஆன்சரு. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இது இந்த கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியாப்பா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா?